Hello guys, welcome to my channel Solution. ஸோ நம்ம வந்து யூனிட் எக்ஸசைஸோட ஃபிஃப்த் சம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ a bird is sitting on the top of a 80-meter high tree. ஸோ பேர்டு வந்து இதுக்கு 80-meter high tree அதோட டாப்ல வந்து பேர்டு உட்காந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. From a point on the ground, the angle of elevation of bird is 45 degree. ஸோ ஓபிங்கிறது தான் அந்த ட்ரீ. ஸோ அதோட ஹைட் வந்து 80 மீட்டர். இந்த பீங்கிற இடத்துல தான் இப்போ பேர்டு வந்து இருக்கு. ஸோ ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் பீங்கிற பாயிண்ட்லேருந்து பேர்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வந்து மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரிஸ். ஸோ அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரிஸ். ஸோ இந்த பிபிங்கிறது தான் அது மேக் பண்ணுற லைன் ஆஃப் சைட். ஸோ அப்படி பிபிங்கிற லைன் ஆஃப் சைட் மேக் பண்ணுறப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. ஸோ இது இதுக்கு இப்போதைக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது, ஓபிங்கிற டிஸ்டன்ஸும் இப்போதைக்கு தெரியாது. The bird flies away horizontally in such a way that it remains at a constant height from the ground. ஸோ பேர்ட் வந்து இங்கேருந்து ஃப்ளை ஆகுது. ஸோ ஃப்ளை வந்து டுவர்ட்ஸ் ஆகுதா இல்லை அவே ஆகுதாங்கன்னா அவே ஆகுது. ஸோ அவேனா அப்போ பேர்ட் வந்து இந்த பக்கம் தான் போகுதுன்னு அர்த்தம். அவே ஃப்ரம் இந்த பாயிண்ட், அதாவது கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து அவேனா அப்போ ஆப்வியஸாக இந்த பக்கம் தான் போகும். இந்த பக்கம் ஷோதான் வருது அப்படின்னா டுவர்ட்ஸ் ஆகிடும். ஸோ அவே ஹரிசான்டலி, ஸோ பறக்குது இப்படி பறக்குதா இல்லை இந்த மாதிரி பறக்குதா? ஸோ ஹரிசான்டலாக பறக்குது. அதுவும் எப்படின்னா அதோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. ஸோ 80 மீட்டர் ஹைட் வந்து கிரவுண்ட்லேருந்து இப்போ பேர்ட் லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸோ அதுக்கு பறக்குற டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ தான் ஹரிசான்டலாக இங்கே பார்த்தாலும் 80 மீட்டர் ஹைட்டை மெயின்டைன் பண்ணி பறந்துட்டு இருக்குங்கிறாங்க ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து. ஸோ ஆஃப்டர் 2 seconds, the angle of elevation of a bird from the same point is 30 degree. ஸோ இது மாதிரி 2 செகண்டாக அந்த பறவை வந்து பறக்குது. ஸோ 2 செகண்டாக அந்த பறவை பிங்கிற பாயிண்ட்லேருந்து என்னங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதை வந்து இமேஜினரியாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பிலேருந்து என் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கும் 2 seconds டியூரேஷனில் அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்போது அந்த பாயிண்ட் பிலேருந்து இப்போ பேர்டை நம்ம பார்க்குறப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியாக குறைஞ்சிடுச்சு. ஸோ 30 டிகிரி வந்து நம்ம அந்த லைன் ஆஃப் சைட் வந்து அதே ஃப்ரம் பாயிண்ட் பி இந்த லைனை ட்ரா பண்ணி என்ன கனெக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன கனெக்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 30 டிகிரி ஆங்கிளோட. ஸோ இங்கே வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஹைட் வந்து அதே 80 மீட்டர் தான். ஸோ அதனால் என்கியூவும் பிஓவும் சேமு. நமக்கு வந்து கியூஓவும் ஓபிலாம் தெரியாது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசான்டலாக போச்சு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ். ஸோ பேர்டு இங்கேருந்து இங்கே தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆனப்போ அது எவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன தேவை ஸ்பீடுக்கு? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ டைம் டேக்கன் ஆல்ரெடி இதுக்கு 2 seconds. ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும் தேவை. டிஸ்டன்ஸ் வந்து என்னது? என்பி டிஸ்டன்ஸ். ஸோ என்பிங்கிற டிஸ்டன்ஸும் ஓக்யூங்கிற டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம ஓக்யூங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். இதுக்கு இந்த ட்ரையாங்கிள்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகிற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஓக்யூ எப்படியாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஓக்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இது 80, இது எல்லாமே ஆங்குலர் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இந்த கொடுத்த வேர்டிங்கை ஃபுல் டயக்ராமேட்டிக் ஃபார்மில் மாற்றிட்டோம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகலை. இப்போ நம்மளோட கோல் வந்து ஓக்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் பிபிஓ. ஸோ இந்த பிபிஓவில் வந்து tan 45 எடுக்கணும். ஸோ tan 45 is equal to opposite OB by adjacent OP. ஸோ OB by OP. OB வந்து எவ்வளோ? OB is equal to 80. QNனும் OBயும் ஒன்று தான். ஸோ 80. OB 80. OP வந்து தெரியாது. tan 45 வந்து எவ்வளோ? டேபிள் படி 1. ஸோ அப்போ OP is equal to 80 by tan 45 வரும். ஸோ 80 by 1 80 தான். ஸோ OP is equal to 80 meters. ஸோ இப்போ நம்ம OP டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் நமக்கு OP தான் கிடச்சிது. பட் OP நம்ம கேஸ்க்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம், NPQ. ஸோ ஃப்ரம் NPQ tan 30 degree is equal to opposite QN by adjacent QP. ஸோ QN வந்து 80, QP வந்து X plus 80. ஏன்னா OP இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 80ன்ட்டு. So tan 30 is equal to 80 by x plus 80. So tan 30 வந்து என்னது? 1 by root 3. So 1 by root 3 is equal to 80 by x plus 80.
ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 80 ரூட் 3 கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 80 வில் பி 80 ரூட் 3. அப்போ இந்த 80 எந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா எக்ஸ் வில் பி 80 ரூட் 3 மைனஸ் 80. ஸோ இதில் 80 காமனாக எடுத்துட்டா ரூட் 3 மைனஸ் 1 வரும். ஸோ ரூட் 3 வந்து 1.732. ஸோ மைனஸ் 1 0.732. ஸோ 80 into 0.732 will give you 58.56 மீட்டர்ஸ் வந்து 2 செகண்ட்ஸில் அந்த பேர்டு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து 58.56 மீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடுக்கு போவோம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance traveled by bird in 2 seconds by time taken. So 58.56 by 2. So 2 ஆல் டிவைட் பண்ணப்போ நமக்கு 29.28 meters per seconds வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பேர்டோட ஸ்பீடு அந்த 2 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறதோட பேர்ட் ஸ்பீடு வந்து இதுதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தர் யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.